வெல்கம் டு ஆபித்தாரியன் சேனல். இன்றைக்கி வந்து பாசிப்பயிரில் கீரை போட்டு கீரை கடையில் காட்டுறோம். வாங்க. ஒரு அரை 4 கரண்டி பாசிப்பயிறு, இப்போ கொஞ்சம் சாம்பார் பொடி, ஒரு வெள்ளைப்பூண்டு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெங்காயம், ஒரு அரை தக்காளி பழம், இது போட்டு 3 வறுத்து வேக வச்சிடணும். 2 சவுண்டு வந்தது, சவுண்டு இறங்கினது கீரை நல்லா கழுவி அதில் போட்டு நல்லா ஒரு 2 கொதி வந்தது, தேவையான உப்பு போட்டு நல்லா கடைஞ்சி கொஞ்சம் வெங்காயம் சீரகம் போட்டு தாளித்து இறக்குனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ பார்க்கலாம். இருக்கும் அதுக்காக தான் வறுக்கிறது. கொஞ்சம் வறுத்து போட்டிங்கன்னா மணமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் பேஷண்ட்டுகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கீரை, பாசிப்பயிறு, பூண்டு இதெல்லாம் சேரனால ரொம்ப நல்லது. இது வந்து நல்லா கழுவிடணும். கழுவிது வறுத்தோம்னா தண்ணியாக இருக்கும். அதனால் கழுவுறது நல்லா வறுத்துட்டு வறுவட்டுட்டு கொஞ்சம் கழுவி நல்ல தண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி தக்காளி இதெல்லாம் போடணும். பூண்டு, கொஞ்சம் வெங்காயம், சீரகம், மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு வேக வச்சுட்டு கீரை போடும்போது தான் சாம்பார் பொடி போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் மணமாக. அவ்வளோதான், இது வேகணும். மூடி வைக்க போகிறோம். மூடி வச்சுட்டு 3 சவுண்டு வந்தால் போதும். சவுண்டு கம்மியாயிடுச்சு பாருங்கள், எடுக்கிறோம். எந்திரிச்சு கொஞ்சம் தண்ணி இருத்திட்டு இதில் கழுவி வச்ச கீரையும் எல்லாம் போட்டு மறுபடியும் 2 கொதி வரைக்கும் வேக வைக்கணும். சரிங்களா? வச்ச கீரை, மிளகு பொடி, மிளகு பொடியில் சாம்பார் பொடி, உப்பு, தேவையான உப்பு போட்டு நல்லா ஒரு 2 கொதி வரணும். கீரை வர 2 நிமிஷத்தில் வெந்துருந்துச்சு. கீரையிலே தண்ணி வரும், அதனால் கொஞ்சம் 2 நிமிஷம் மூடி வச்சேன். எல்லாம் போட்டு கடைய போகிறோம். நல்லா கடைஞ்சிடணும், மத்தில் கடையணும். கடைஞ்சால் இந்த சுகர் பேஷண்ட்டு கொஞ்சம் நீர் எங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. நல்லா சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம். சிக்கன், மட்டன் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு இது நல்லா இது சத்தான பொருள். கீரை சாதாரணமாக சாப்பிட மாட்டாங்க, கீரை வேண்டான்னு. இப்படியெல்லாம் பருப்பில் இந்த பாசிப்பயிரெல்லாம் போட்டு கடைஞ்சி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள். டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி, சீரகம், பூண்டு இதெல்லாம். இப்போ பாசிப்பயிர்ப்பு கீரை ரெடி, கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாசிப்பருப்பு கீரையும் போட்டு கடையல் நல்லாயிருக்கும். இந்த சுகர் பேஷண்ட்டுகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. தனியாக கீரை சாப்பிட்றதுக்கு இப்படி செய்யலாம். வாங்க சாப்பிட்லாம்.